அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆபத்தான இந்த இடத்துல தண்ணீரை முன்னாடி எப்படி கொண்டு வந்திருப்பாங்க அடச்சாணி குளத்துக்கு. நம்ம அதை தான் பார்க்கணும். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, ஒரே பாறைகளாக இருக்குது. அப்போ அந்த காலத்தில் வந்து மிஷின் கிடையாது. அப்படிங்கும்போது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு விவசாயி, முன்னாடி உள்ள ஒரு விவசாயிட்ட நம்ம பேட்டி எடுக்கோம். அண்ணன் வணக்கம், அதனோட பேர் என்ன தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம். வடிவேலு. வடிவேலு. அதாவது நீங்க ஒரு விவசாயி, இப்போ அந்த காலத்து விவசாயி, கடைசி விவசாயின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. கடைசியா இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு திரைக்கு வந்த படத்தை அவரால் பார்க்காமலே ஒரு இறந்து விட்டார். அதே மாதிரி அந்த காலத்துல இந்த தண்ணீர் எப்படி கொண்டு வந்தீங்க? அப்போ வந்து ஆள் வச்சு உளி தமுட்டி வச்சு உடைச்சி அப்போ இந்த கால்வாய தண்ணி வர்றதுக்கு வழி இல்லாம எடுத்திருக்காங்க. அந்த காலத்துல மிஷின் கிடையாது. மிஷின் கிடையாது, மிஷின் கிடையாது. மிஷின் அப்போ அப்படி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பல இயந்திரங்கள் இருக்கு. நாங்க சொல்லுதான் எவ்வளவோ கேட்கல. எங்களுக்கு தண்ணி ஒரு கருது முதியமா இருக்கு, விளையலை, சிக்கலா இருக்கு. அதுதான் நாங்க இப்போ பராமரிக்கலாம்னு பார்க்க தண்ணி கொண்டு வர முடியலை எங்களால். இந்த இடத்துல கல் பாறையெல்லாம் உளுந்து கால்வாயை மறைச்சி அது அப்படியே வச்சிருக்கு. எங்களால் ஒன்றும் முடிக்கல. 4 நாளாக போராடிட்டு தான் இருக்கோம். அவங்க அங்கங்கே எடுத்துருந்தாங்க தண்ணியை, எங்களால் கொண்டு வர முடியலை. நன்றி நன்றி நன்றி, வணக்கம். மேலும் மேலும் விவசாயி அதிக மகசூல் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன் மிஸ்டர் வடிவேல் அவர்களே. நன்றி, வணக்கம்.